அதாவது நாம இருக்கக்கூடிய பகுதி விக்கிரவாண்டி சுங்கசாவடி. அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை. அதாவது நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாட இருக்கும் நிலையில், மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் தமிழக அரசு அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் 4 நாள் விடுமுறையை தொடர்ந்துதான் நேற்று முதலே அதாவது சொந்த ஊருக்கு சென்னையில் பணி செய்யக்கூடியவர்கள் சொந்த ஊருக்காக தென் மாவட்டங்களுக்கு விழுப்புரத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இதனால் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வாகனங்களில் கார் போன்ற வாகனங்கள் அதிக அளவு சொந்த ஊருக்கு படையெடுத்து வருகின்றனர். நாம பார்க்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி சுங்கசாவடி பகுதியில் தான் இந்த போக்குவரத்து நெரிசலானது. விக்கிரவாண்டி சுங்கசாவடியிலிருந்து, அதாவது சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 500 மீட்டருக்கு அதிக தூரத்திற்கு அண்ணாண்ட போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அணிவகுத்து வருகின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 12 மணி முதல் தற்போது வரை சுமார் ஒரு 9 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 வாகனங்கள் இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி கடந்து சென்றுள்ளதாக அங்கே இப்போ சுங்கச்சாவடி நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து வாகனங்கள் தற்போது அதிக அளவு தற்போது காலையில் 6 மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பி தென் மாவட்டங்கள் அதிக அளவு இப்போது வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த சுங்கச்சாவடியில் அதாவது ரெகுலராக பார்த்தீங்கன்னா 6 வழித்தடங்கள் வாகனங்கள் அனுமதிக்கப்படும். தற்போது சென்னை மார்க்கத்திலிருந்து திருச்சி செல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக 2 வழித்தடம் திறக்கப்பட்டு 8 வழித்தடங்களை தான் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று அந்த ஃபாஸ்டாக் ஸ்கேன் செய்யக்கூடிய அளவும் அதிகரித்து, அதாவது ஸ்பீடாக வைத்து அதிக அளவு வாகனங்கள் வருவதனால் வேகமாக செல்லும் சுங்கச்சாவடி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறது. இதே போன்று இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தினால் விழுப்புரம் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலைகள் அதிக தூரம் உள்ள மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது 18 இடங்களில் போக்குவரத்து போலீசாரும் அங்கு நிறுத்தப்பட்டு இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக திண்டிவனம், விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, விழுப்புரம் மற்றும் அரசு உள்ளிட்ட பகுதிகளில் அந்த பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதனால் அங்கெல்லாம் போலீசார் நிறுத்தப்பட்டு அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வர நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அதிகரித்து வருவதை தெரிகிறது.